உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது போக ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான். என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான். இந்த மாந்தியோட முக்கியத்துவம் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில், அதாவது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா கூட பார்த்திங்கன்னா, ஜாதகம் கணிக்கும் போதே மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க. ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் நிற்குது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அசுப கிரகம். அதாவது அசுபகிரகங்கள் நிறைய உண்டு. சனி, ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாமே அசுபகிரகங்கள் தான். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பஞ்சபூத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது அசுபத்துவமான கிரகம். அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது, நம்மளும் படக்கூடாது, அதோட பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கிட்டு அது எந்த ராசிக்கு எங்கே நிற்குது, லக்னத்துக்கு எங்கே நிற்குது அப்படின்றது, ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம். எதுக்கு தேவைப்படும் மாந்தி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு செய்வினை கோளாறு, அதாவது ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகர் மாந்தி, அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு, படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாந்தி. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, அது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பாவமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை 12 ராசிகளுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும், பாவத்தை செய்யும். சில கிரக சேர்க்கைகள், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அப்புறம் பாதகாதிபதியான கிரகம், இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே மாந்தி அமர்ந்தால், அது போக வேறு எந்தெந்த ஸ்தானங்களில் மாந்தி அமர்ந்தால் என்ன மாதிரியான சங்கடங்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னடா சங்கடங்கள் மட்டும்தான் மாந்தி கொடுக்குமா அப்படின்னா, அது ஒரு சில இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் ராசி அடிப்படையில்னு வரும்போது அது கண்டிப்பான முறையில் அது முழுமையான ஒரு அசுப கிரகம்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அசுப கிரகமாக அது இருக்கிறதுனால நம்ம அதோட பலன்களை ஒரு எச்சரிக்கைக்காக தான் தெரியப்படுத்துகிறோமே தவிர்த்து பயமுறுத்துறதுக்காக இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியில் மாந்தி, சிம்ம ராசியில் மாந்தி இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் சிம்ம ராசின்னு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் எப்படி நினச்சிருப்போம், இது அரசனை போல் வாழக்கூடியவங்க, ரொம்ப ஒரு கெத்தாக இருப்பாங்க, எப்பயுமே எல்லா இடத்துலையும் தன்னோட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஆட்களாக இருப்பாங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும் இப்படின்றது பொதுவாக சிம்ம ராசிக்குரிய பலன். ஆனால் மாந்தி அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இந்த குணாதிசயங்கள் அப்படியே ரிவர்ஸில் ஆகிடும். இவர் சிம்மராசி இல்லைங்கன்ற அளவுக்கு உங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு உங்களை உங்களையே தாழ்வாக நினைக்க வச்சு, உங்களுடைய யானைக்கு அவங்க பலம் தெரியாதுன்ற மாதிரி உங்கள் பலத்தை உங்களுக்கு தெரிய விடாத அளவுக்கு இந்த மாந்தி உங்களை தாழ்வாக நினைக்க உங்களையே வச்சிடும். மற்றவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைன்றதை கொண்டு வந்துடும், குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்துடும், ஒரு கூச்ச சுபாவத்தை கொடுத்துரும். இதெல்லாம் மாந்தி ராசியிலே அமரும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய இயல்புகள்.
இதுக்கு அடுத்து வேற என்ன ஸ்தானத்துல இருந்தா யோகத்தை செய்வார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களுடைய மேஷ ராசியில இருந்தாலும் மட்டும் நல்ல பலன் செய்வார். வேற எங்க இருந்தாலும் அவர் தீய பலன் மட்டும்தான் செய்வார். அதை தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். முழுமையான ஜோதிடத்தை ஆய்வு உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்காரு, உங்க ராசிநாதன் சூரியனுக்கு எந்த நிலையில மாந்தி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு. இது எதுக்காக நம்ம அதை சொல்றோம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு எச்சரிக்கைக்காக தான். உங்களுக்கான ஒரு காரணமற்ற பிரச்சனைகள், பயம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வருது அப்படின்னா, அப்போ மாந்தி கணக்கீடு அவசியமா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி அமர்ந்திருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, 2ஆம் இடம் வந்து ராசிக்கு 2ஆம் இடமா வந்தாலும் கூட அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். புதனுடைய வீடு. அப்போ குடும்பத்துல ஒரு தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை குடுத்துட்டு இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாந்தி 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகரும் சரி, அந்த ஜாதகர் குடும்பத்தில இருக்கவங்களும் சரி, அசுப சொற்கள் நெறைய குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாவே வந்து அசுப வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான அதாவது எதிர்மறை சக்திகள், ஆற்றல்கள் கொண்ட அசுப கிரகங்களோட பலம் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். அத மேலும் மேலும் வலுப்படுத்துற விதமா நம்ம அந்த மாதிரியான அசுப வார்த்தைகள பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா வந்து, வீடு முழுமையாவே வந்து ஒரு டார்க்னஸ் வந்து சூழ்ந்துரும். ஸோ அப்புறம் அதுவும் ஒரு எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். நீங்களா வந்து டெவில்ஸ உள்ள இழுத்துக்கிற மாரி, அசுப வார்த்தைகள் பேசுறதுன்றது வந்து நெறைய பேர் இப்ப வாக்கு ஸ்தானத்துல சனி இருந்தாலோ, இல்ல அசுப கிரகங்கள் இருந்தாலோ, குறிப்பா மாந்தி இருந்தாலோ கூட வந்து இந்த மாரி சர்வசாதாரணமா அசுப வார்த்தைகள பேசிருவாங்க. ரொம்ப கடுமையா பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி பேசக்கூடியவங்களுடைய குடும்பத்திற்கான வளர்ச்சி ரொம்ப ஒரு சுமாரா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கடுமையா இருக்குன்றதை கூட சொல்லலாம். அதனால எந்த ஒரு ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு நல்லது தராத அசுப வார்த்தைகள பயன்படுத்தாதீங்க. அ அதில இவ்வளோ விஷயங்கள் வார்த்தைகள்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வார்த்தைகள் ஒண்ணொண்ணும் மந்திரம் தான். ஒ அ ஒண்ணொண்ணுக்கும் ஒலி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு நல்ல வார்த்தைகள் நல்ல ஒலிய குடுக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன வீட்ல ஏற்படுத்தும். அசுப வார்த்தைகள் தீய சக்திகள வளர்றதுக்கான வழிவகுக்கும். அதனால அத தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாரி 3ஆம் இடத்துல இருந்தா யோக பலன்கள மாந்தி செய்யுன்ற மாரி, உங்களோட தெய்வ பக்தி, உங்களுடைய எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பான முறையில 3ஆம் இடத்து மாந்தி குடுத்துருவாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு அடுத்ததா வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் மாந்தி இருந்தால், சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனோபயமும், குழப்பமும், பூர்வீக சொத்து வழியில பிரச்சனைகளும், உங்க குழந்தை பாக்கியத்துல தடையும் கூட இந்த மாந்திய குடுக்கும். அதுக்கு அடுத்த நிலை வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ராசிக்கு 6ஆம் இடம் வரக்கூடிய அ அ மகர ராசியில் அ ச மாந்தி இருக்கும் பட்சத்தில, செய்வினை கோளாறுகளுக்கு அது முக்கிய காரணமாகுது. அந்த மாந்தி இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல செவ்வாயோ அல்லது வேறு ஏதாவது அசுப கிரகங்களோ, ராகுவோ, சனியோ சேரும் பட்சத்தில, அந்த ஏவல் அ ச தோஷம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. செய்வினை தோஷம் அதிகமா இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்த நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடம். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தில மாந்தி இங்க இருக்கு அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி மாந்தி இருக்கிறது ஒண்ணும் பெரிய துயரம் இல்ல. ஏன்னா, அது சனிய போல வேலை செய்யக்கூடிய கிரகம் தான். இயற்கையா சனி என்ன இருந்தோ அந்த வேலைகள செய்யும். சனி உங்களுக்கு களத்திர காரகனா வர்றதுனால, அது ஒப்ப வேலை செய்யக்கூடிய மாந்தியும் வந்து, அந்த களத்திர காரகன் வலுப்பெற்றிருக்கிறான்ற அடிப்படையில உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கைய குடுக்கும். 7ஆம் இடம். அதுக்கு அடுத்ததா 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவசொல். அதாவது செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆகுற அமைப்பு. அ உங்கள உங்களுக்கு யாரெல்லாம் வெல்விஷரா இருக்காங்களோ, அந்த வெல்விஷரா இருக்கவங்கள்ட்டயே வந்து நீங்க பகையாகக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுக்கும். தவிர்க்க முடியாதது. ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட போராட்டங்கள்லாம் நெறைய சந்திக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. அ இருந்தாலும் கூட இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து, செய்யாத தப்புக்கு வழக்குகள சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும். அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி 9ஆம் இடம் நல்ல பலன் தான் செய்யும். செவ்வாயோட வீடா இருந்தாலும் கூட, பகை வீடா இருந்தாலும் கூட, ராசிக்கு 9ஆம் இடமா வர்றதுனால, அங்க இருந்து இறையருள உங்களுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தெய்வ பலத்த குடுத்துட்டு தான் இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நல்ல யோக பலன செய்யும். 9, 10 நல்ல யோக பலன்கள செய்யும். 10ஆம் இடம் வரக்கூடியது வந்து ரிஷபராசி. ரிஷபராசியில அமர்ந்திருக்கக்கூடிய மாந்தி உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு மிக உறுதுணையா இருக்குன்றத சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசி. மிதுன ராசியிலயும் வந்து மாந்தி இருந்தாலும், அதோட அசுபகிரகங்கள் சேர்ந்தாலும் கூட அது நல்ல பலன தான் செய்யும். உங்களுடைய அனைத்து செயலுக்கும் வெற்றி நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றிய குடுக்குன்றத சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்தானமான 12ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து கடக ராசி. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அது மோட்சஸ்தானம் கூட சொல்லுவோம். மோட்சஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமான நம்மளுடைய மரணத்த பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல மாந்தி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா,
பிரேத சாபம் அப்படின்ற ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த பிரேத சாபம்ன்றது சிறிய அளவில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதுக்கான பரிகாரங்களையும் தீர்வுகளையும் அதுக்கான தெளிவையும் எடுத்துக்கிறது நல்லது. அந்த பிரேத சாபம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணமற்ற பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ நம்ம நமக்கு ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஏதோ பிரச்சனை உடம்புல இருக்குது, அதனால் நமக்கு பாதிக்கப்பட போகிறோம் இப்படின்ற உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பயத்தை கொடுத்து 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 நம்மளோட ஆரோக்கியத்தில் உண்மையிலேயே ஒரு இல்லாத ஒரு நோயை உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் அந்த 12ஆம் இடத்து மாந்தி செய்யக்கூடிய வேலை. ஸோ மாந்தி இவ்வளோ வேலைகளை செய்யுது. இதெல்லாம் நான் சொன்னது வந்து உங்கள் ராசி அடிப்படை சிம்ம ராசியாக இருக்கும் அடிப்படையில் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். முழுமையாக உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது உங்கள் லக்னத்துக்கும் விதிமதி கதி அடிப்படையில் உங்கள் சூரியனுக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கும் ஒரு மாந்தி எந்த நிலையில் இருக்கார் அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் மாறுபடும். ஒரு சில தோஷம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லதுன்றதை உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். மேலும் ஒரு நீங்கள் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நம்ம மாந்தி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மாந்தி வேற குளிகன் வேறு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான். மாந்தியும் குளிகனும் ஒன்றே தான். இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும். அந்த நாளிகையை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும். அதாவது சுபகாரியங்கள் அப்படின்னு அசுபகாரியங்களை மட்டும் செய்யக்கூடாது. சுபகாரியங்களையும் ஒரு பர்ட்டிகுலரான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்குது. என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த மாந்தியோட மாந்தியையும் நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளை கிரகங்களை வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனால் வர பிரச்சனையை குருவால் சரி பண்ணலாம், குருவால் வர பிரச்சனையை சுக்கிரனால் சரி பண்ணலாம், செவ்வாயால் சரி பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குருவால் சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முள்ளாக எடுக்கிற மாதிரி கிரகங்களோட கொடுக்கக்கூடிய தோஷங்களையும் சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்களை வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்மைகளும் உண்டு, பாதகத்தன்மைகளும் உண்டு. எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்குது. இது வந்து ஒரு சராசரி மனிதர்களாக ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களாக இதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால் உங்களுக்கான இந்த விஷயங்களை உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும், எந்த கிரகத்தோட நேரத்தில் என்ன விஷயத்தை நம்ம செய்யலாம், என்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், என்னென்ன தசாபுத்தி காலங்களில் என்னென்ன விஷயத்தை தைரியமாக செய்யலாம் அப்படின்ற கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியும். இதில் பர்டிகுலராக இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாந்தி குளிகன் இதில் வந்து அசுப காரியங்கள், அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, இதில் எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்துலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம், கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம், கடன் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம், உறவு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வரும்போது தான் சரி அடுத்த கட்டமாக தான் வந்து நம்ம வந்து மாந்தியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும். எல்லாமே ஜாதக நிலையில் பொதுவான ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மாந்தியை கணக்கிட்டு பார்த்து தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய மாந்தி, உங்கள் விதி மதி கதி இந்த 3 நிலைகள்லையும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது, உங்களுக்கு அது தொந்தரவு தான் பண்ணுதா, இல்லை யோகத்தை செய்கிற நிலையில் இருக்கா, இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லையா, வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா, இப்படின்ற விஷயங்களை இன்னும் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.